ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னையில் இருக்கவங்களுக்கு ஆறுபடை முருகர் டெம்பிளுமே ஒரே நேரத்தில் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த ஒரே ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஆறுபடையில் இருக்க முருகரையுமே நீங்கள் ஒரே நேரத்தில் தரிசிக்கலாம். அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெசன்ட் நகரில் ஆறுபடை வீடு முருகன் கோவில் இருக்குது. ஸோ இங்கே வந்தாலே போதும், நம்ம வந்து ஆறுபடை முருகரையுமே ஒரே நேரத்தில் வந்து தரிசனம் கிடைக்கும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 20th செஞ்சுரியில் கட்டினது. ஸோ நம்மளில் நிறைய பேர் வந்து முருகரோட ஆறுபடை வீடுமே வந்து தரிசிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து போக முடியாமல் சில பேர் இருக்கவங்களுக்காக தான் இந்த பெசன்ட் நகர் ஆறுபடை முருகர் கோவில். ஸோ இந்த ஆறுபடை கோவிலை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அதில் வந்து ஆறுபடைக்கான மீனிங் என்னன்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, திருப்பரங்குன்றம் வந்து முருகரோட ஃபஸ்ட்டு படை, அதாவது அவரோட முதல் வீடு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம முருகர் தேவானை அம்மனை மனம் முடிஞ்சார். இந்த கோவிலுக்கான சிம்பிள் பார்த்திங்கன்னா லவ் ப்ளஸ் விக்டரி. அதே மாதிரி அவரோட இரண்டாவது படை வந்து திருச்செந்தூர், அதாவது கடல் பக்கத்தில் இருக்க ஒரே முருகர் டெம்பிள் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் தான். இங்கே தான் வந்து சூரபத்மனை முருகர் வந்து போரில் வீழ்த்தி ஜெயிச்ச இடம். ஸோ இங்கே இந்த கோவிலுக்கு நம்ம வந்தோன்னா விக்டரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழனின்னு பார்த்திங்கன்னா முருகர் வந்து அவங்க அப்பா பழத்துக்காக கோவப்பட்டு வந்த இடம் தான் பழனி. ஸோ இந்த கோவிலோட லெசன் நம்ம என்ன சொல்லி தருது பார்த்தீங்கன்னா, ஈகோ விட்டுட்டு போனால் தான் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவாமிமலை. முருகர் வந்து சிவனுக்கு வந்து ஓம்ன்ற மீனிங் சொல்லி கொடுத்த இடம் தான் வந்து சுவாமிமலை. ஸோ முருகர் வந்து குருவாக ஆன இடம் தான் வந்து சுவாமிமலை. இது வந்து இந்த கோவிலுக்கு போகிறதால நம்மளுக்கு வந்து நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐந்தாம் படை பார்த்திங்கன்னா திருத்தணி. போருக்கு அப்புறம் வந்து மன அமைதியை தேடி வந்த இடம் தான் வந்து முருகருக்கான இடம் திருத்தணி. ஸோ இந்த கோவிலுக்கு நம்ம போகிறதால அமைதி கிடைக்கும். பழமுதிர் சோலை வந்து ஆறாவது படை. அதாவது இந்த கோவிலில் வந்து முருகர் வந்து வள்ளி மற்றும் தேவானை அம்மாவோட நம்மளுக்கு வந்து காட்சி கொடுப்பாரு. இந்த கோவிலுக்கு போனால் வந்து நம்மளுக்கு ஹாப்பினஸ், அதாவது சந்தோஷத்துக்கு வந்து எந்த குறையும் வந்து நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெசன்ட் நகரில் இருக்க இந்த ஆறுபடை முருகரையுமே வந்து நம்ம தரிசனம் பண்ணினா நம்ம லைஃப்பில் இருக்கிற கஷ்டம்லாம் குறையும்ட்டு வந்து நிறைய பேர் வந்து நம்புகிறாங்க. பர்டிகுலராக இந்த கோவிலுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோ அப்புறம் எல்லாம் வேலை தேடுறவங்களோ இல்லை வந்து கல்யாண தடை இருக்கவங்களுமே வந்து நிறைய பேர் வந்து இந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் இந்த முருகர் டெம்பிள் போயிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.